இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சொரக்காய் கூட்டு தான் சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் டிஃப்ரெண்ட்டாக நிறைய பண்ணியிருக்கேன், அது 2-3 வீடியோவும் போட்டிருக்கேன். இது வந்து புதுசாக இது மாதிரி எங்கள் மாமியார் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு போட்டுட்டு 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சொரக்காய் எப்படியும் நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா நீர்க்காய் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக. இது கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சுருக்கேன். சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சொரக்காய் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாகவும் வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கடலைப்பருப்பு இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் எங்கள் ஊரில் அங்கிட்டலாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ நான் இருக்க இடத்துல ரொம்ப பெருசாக இருக்குது. கடலைப்பருப்பு நீங்கள் ஊற வச்சு போட்டாலும் ஓகே, இல்லை அப்படியே டேரெக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சொரக்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிறதுக்காக உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நான் ஆல்ரெடி பாசிப்பருப்பில் செஞ்சுருக்கேன். ரேஷனில் கொடுக்குற பருப்பில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடலைப்பருப்பு தேங்காய்லாம் போடுறதுனால. கடலைப்பருப்பு ஒரு கைப்படி ஊற வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சம் நேரம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊறணுன்னு அவசியம் இல்லை. நான் ஊற வச்சு போட்டிருக்கேன், பெருசாக இருக்கிறனால. நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். ஆனால் எங்கள் அத்தைலாம் அப்படியே தான் போடுவாங்க. அதை ஒரு கைப்படி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன், போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 10 மினிட்ஸே போதும். இதோட ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் கூட்டு வச்சும் சாப்பிட்லாம், ப்ளஸ் இந்த கூட்டில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இது மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லா ஒரு வாழளவு வதங்கினதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஓரளவு இந்தளவு ஊற்றினா, இந்தளவு எனக்கு இருந்தால் போதும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து காய் பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு தேங்காய் துருவி ஒரு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், தேங்காய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இது சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி ரசத்தில் தொட்டுக்கவும் நல்லாயிருக்கும். இது சாப்பாட்டுக்கு கிளறி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான், வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அன்றைக்கி இந்த சொரக்காய் கூட்டு இப்படி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மகிழும் மனமும் நிறைந்திருக்கட்டும். தேங்க்யூ.